என்ன நேயர்களே, செடிகள் கொடிகள் இதெல்லாம் காட்டுறோமேன்னு பார்க்குறீங்களா? ஆச்சரியப்பட வேண்டாம். இதுக்கு முன்னாடி நான் வச்சுருந்த வண்டியும் எலக்ட்ரிக் வண்டி தான். இப்போ வச்சுக்கிற வண்டியும் சிஎன்ஜி பைக் தான். ஸோ இந்த இயற்கையை பாதுகாக்கிறதுல என்னுடைய பங்கு இருக்கின்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நுண்பொருள் பகிர்வோம் சேனலை பார்ப்பதற்கு அனைவருக்கும் நன்றி. ஸோ இன்றைக்கி ஏற்கனவே நான் தமிழில் சொன்னது போல் சிஎன்ஜி பைக்கில் ஒரு மெயின் ப்ராப்ளம் இருக்குது. அந்த மெயின் ப்ராப்ளம் உங்களுக்கு ஓகேனா நீங்கள் இந்த வண்டியை 100% தாராளமாக வாங்கலாம். எனக்கு இது ஓகே, அந்த ப்ராப்ளம் ஓகே. ஏற்கனவே ப்ரீவியஸாக இந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். பைக் 1 வீக் சர்வீஸ் பஜாஜ் சர்வீஸில் இருந்தது. அவங்களால வண்டி என்ன ப்ராப்ளம்னே கண்டுபிடிக்கல. கடைசியாக பார்த்தீங்கன்னா சைலன்சர் தான் ப்ராப்ளம் சொல்லி கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நல்லா இருந்தது. திருப்பி ஒரு 2-3 வீக்ஸாக எனக்கு இந்த ஐட்லிங் ப்ராப்ளம் வருது. ஸோ எங்கெல்லாம் நான் சிக்னலோ எங்கெல்லாம் நான் ஸ்லோ பண்ணுறனோ இல்லை ஒரு 80 செகண்ட் நான் சிக்னலில் நின்றுட்டே இருக்கேன், கரெக்டாக 80 செகண்ட் பிடிச்சி நான் ஸ்டார்ட் பண்ணலான்னு போது ஆஃப் ஆகிடும் வண்டி. ஸோ இந்த ஐட்லிங் ப்ராப்ளம் கம்பல்சரி இது இருக்குது, இது கண்ட்ரோலே பண்ண முடியல. அதுவும் இல்லாமல் நீங்கள் மைலேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஎன்ஜி ஒரு பெஸ்ட்டு ப்ரிஃபரபிள். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லு. ஒரு 100 ருபீஸ்க்கு நீங்கள் போட்டிங்கன்னா தாராளமாக 110-120 கிலோமீட்டர்ஸ் தாராளமாக போகுது வண்டி. நீங்கள் பெட்ரோல் அந்தளவுக்கு மைலேஜ் இல்லை. இது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மைலேஜ் ஒரு 3 மந்த்தாக எவ்வளோ மைலேஜ், என்னென்ன கண்டிஷனில் நான் ஓட்டியிருக்கேன், எவ்வளோ நான் பே பண்ணியிருக்கேன்றது உங்களுக்கு காட்டுறேன். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் வண்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் லாங் டிரைவும் சரி, சிட்டிக்குள்ளே டிராஃபிக்லேயும் சரி ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் ஸ்மூத்தாகவும் ரொம்ப எக்ஸலண்ட்டாகவும் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வண்டியை நான் ஏன் வாங்கினா நான் ஃபீல் பண்ணவே இல்லை. ஏன்னா ஒரு 1 வீக்காக சர்வீஸ் இதில் இருக்கும்போது கூட என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன சொன்னாங்கன்னா, வண்டியை நீ ரிட்டர்ன் பண்ண சொல்லிவிடு, ரீப்ளேஸ் பண்ண சொல்லு, இல்லை வேறு எதனா புது வண்டி கொடுக்க சொல்லு, இந்த மாதிரிலாம் கிளியராக சொன்னாங்க. பட் இருந்தாலும் வண்டின்றது ஒரு சென்டிமெண்ட், இதை நம்ம அவாய்ட் பண்ணவே முடியாது. இதெல்லாம் நம்ம ஒரு ஃபேமிலியில் ஒரு மெம்பர் மாதிரி. இதை நான் கொடுத்தேன், அவங்க ரெடி பண்ணி கொடுத்தாங்க, நல்லா தான் இருந்தது. அகைன் இது கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வண்டியை பொறுத்த வரைக்கும் நல்ல வண்டி தான். ஆனால் உங்களுக்கு இந்த ஆஃப் ஆகிற ப்ராப்ளம் ஓகேனா, என்னை பொறுத்த வரைக்கும் இது பெரிய ப்ராப்ளம்லாம் இல்லை, இது கூடிய சீக்கிரத்தில் சரி பண்ணி கொடுத்துருவாங்க. நான் ப்ரீவியஸாக சொன்ன பிரகாரம் ஒரு 6-8 மாதம் இருங்க, நிறைய என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸ் வருதோ அதெல்லாம் பஜாஜ்லேருந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஒரு 6 மாதமும் நீங்கள் கழிச்சு நீங்கள் வாங்கும்போது உண்மையிலே ஒரு நல்ல வண்டி உங்களுக்கு கிடைக்கும். சிட்டியில் ஓட்டுறதுக்கும் சரி, லாங் ஓட்டுறதுக்கும் சீரியஸாகவே சூப்பர் வண்டி. இதை பார்த்துக்கிறவங்க அனைவருக்குமே ரொம்ப நன்றி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது 4 பேருக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸு நிறைய பேர் என்னோட கமெண்ட்ஸ்லேயே நிறைய பேர் எனக்கு சஜஷன் கொடுத்துருக்கீங்க. அவங்கெல்லாம் ரொம்ப நன்றி. ஏன்னா அந்த சஜஷன்ஸ்லாம் நான் என்னோடய சர்வீஸ் இன்ஜினியர்கிட்ட நான் சொன்னேன், இந்த ப்ராப்ளம்லாம் எனக்கு ஃபீட்பேக் வந்ததுங்க, இதெல்லாம் நீங்கள் சரி பண்ணி பாருங்கன்னா அவங்க அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு ஒன்று ஒன்றா பார்த்துட்டு கடைசியில் என்ன ப்ராப்ளம் கண்டுபிடிச்சி கொடுத்தாங்க. ஸோ இது புதுசாக வண்டி வாங்குறவங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது அவங்களுக்குலாம் ஒரு சேஃப்டிக்காக தான் இது மெயினாக என்னோடய சொந்த வண்டியில் எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு நான் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறேன். அனைவருக்கும் வணக்கம், நன்றி.